ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் நம்மளோட லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன். ஆம், இவங்க மெயின் லீட் அப்படின்னாலும் இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், சகோதரிகளின் கதை அப்படின்னு தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சிலருக்கு வருத்தம், சகோதரிகளின் கதை அப்படின்னு இருந்தாலும் சீரியலில் வந்து அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இல்லையே அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எப்படி கேட்குறாங்களோ, எப்படி விரும்புகிறாங்களோ அதை நோக்கின ஒரு கதைக்களமாக, அதை ஒரு நோக்கின ஒரு தொடராக வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் வந்து வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து சீரியலை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல விஜய் காவேரியும் இருக்கிறாங்க. இதை மாதிரி தான் நாங்கள் கேட்குறது. அந்த ப்ராப்ளத்தில் அவங்களும் ஈடுபடணும். அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுல ஹீரோயினும் ஈடுபடணும். ஆனால் மற்றவங்களுக்கான ப்ராப்ளமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்க ட்ராக் எல்லாம் என்ன ஒரு இதுனா, இன்றைக்கி ஒரு பெரிய டே நம்மளோட மகாநதி சீரியலுக்கு. எஸ், 700 எபிசோட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருக்காங்க நம்மளோட மகாநதி சீரியல். இது சாதாரண சக்ஸஸ் கிடையாது, ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸ். கண்டிப்பாக ஒரு நிலையான ஒரு டைம் ஸ்லாட் இப்போ வரைக்கும் நம்மளோட மகாநதிக்கு கொடுக்கவே இல்லை. அது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்குது. தூக்கி 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 பந்தாடிக்கிட்டே இருக்காங்க. 10 மணி, 9:30 மணி, 7 மணி, 7:30 மணி, 6:30 மணி, இப்போ மறுபடியும் 7 மணி வந்தாங்க. இப்போ மறுபடியும் 6:30 மணி போகிறாங்க. என்னடா இது, சுற்றி 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 அதிகப்படியாக டைம் சேஞ்ச் ஆன ஒரு சீரியல் அப்படின்னா நம்ம மகாநதியாக தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு தூக்கி தூக்கி பந்தாடிட்டு இருக்காங்க. டிஆர்பி ஏற்ற இறக்கம், ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் வந்தாலும் ரசிகர்கள் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு போகிறதும் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. இப்போ 6:30 டைம் ஸ்லாட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. சீரியல் நல்லா போயிட்டுருக்கு. சீரியலை வந்து சேனலில் பாருங்கள், டிவியில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும். எப்பயும் போல் ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் நம்ம டைமை வந்து பிடிக்க ஒரு வாய்ப்பாக அமையும். ஒரு கேரக்டரும் அவ்வளோ யூனிக்கான கேரக்டர். இப்போ சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா போகுது. 700 எபிசோட்ஸ் கடந்து போயிட்டுருக்காங்க. இன்னும் 1000, 2000 அப்படின்னு சொல்லி எபிசோட்ஸ் நல்லா போகணும். நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அந்த 8:30 டைம் ஸ்லாட்டை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல டிஆர்பி வந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு டைமிங்கும் கொடுத்துருவாங்க. இந்த 700 எபிசோட்ஸுக்கு ஒருத்தரும் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் நடித்த நடிகைகள், அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், நம்ம டைரக்டர், ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டப்பிங் ஆர்டிஸ்ட், எடிட்டர் சார், அதே மாதிரி நம்ம ஹீரோயின், பில்லர் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு நம்ம லக்ஷ்மி பிரியாவோட பர்த்டே ப்ளஸ் 700 எபிசோட்ஸோட சக்ஸஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கேக் வெட்டினா நல்லாயிருக்கும். நம்மளோட மகாநதி சீரியல் செட்டில் நடந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. பார்க்கலாம். சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.